வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இந்த கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், லேர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த லேர்னிங் ஜோன்னு சொல்லும்பொழுது எல்லா இண்டிவிஜுவல்ஸும் எல்லாருக்கும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், அதாவது சிறு வயது முதல் வளர்ந்து பெரியவனாகி ஓல்டேஜ் டச் பண்ணுற வரைக்கும் எல்லா நேரத்துலையும் லேர்னிங் ஜோன், அதாவது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும். அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அதில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். இதுக்கு முக்கியமாக சின்ன உதாரணம், ஒரு டிரைவில் அனக்டோட் சொல்லணும்னு சொன்னால், ஒரு வகுப்பில் 35 பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு வைங்க. அந்த 35 மாணவர்களுக்கும் அது பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் மிக்சடாக இருப்பாங்க, கோ எஜுகேஷன் தான் அப்படின்னு சொன்னால், அந்த 35 பசங்களுக்கு டீச்சர் ஒரே மாதிரி தான் பாடம் சொல்லித்தராங்க. தமிழ் பாடம் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும், இன்னும் பிற மொழிகளில் பாடம் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும், இல்லை கணிதம், அறிவியல், புவியியல், அதுபோல் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு அதுபோலெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதா இருந்தால் கூட ஆசிரியர் ஒன்று போல தான் ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் அதை எப்படி பிள்ளைங்க புரிஞ்சுக்கிறாங்க, அது எப்படி புரிஞ்சுட்டதை மறுபடியும் அதை விடைத்தாளில் பரீட்சையும் போது எழுதும்போது என்னெல்லாம் அவங்களால திருப்பி சொல்ல முடியுது, தெளிவாக சிறப்பாக பிழை இல்லாமல் எழுதுகிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட சிறப்புத்தன்மை. மாணவர்கள் எங்கனம் பயிலுகிறார்கள், பயின்று கொண்ட செய்திகளை எப்படி விடைத்தாளில் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படின்னு அதில் மாறுபடுறது. அதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னாச்சு, எத்தனை பேர் கணக்கில் 100க்கு 100 வாங்குவாங்க ஒரு வகுப்பில்? சரி, சரித்திரம், சிவிக்ஸு, ஜியோகிரஃபி சொன்னால் அதில் எத்தனை பேருக்கு 80-85 மார்க் வரும்? வாய்ப்பு இல்லை. 35 பசங்களும் கணக்கில் 100க்கு 100 வாங்குறாங்க. அது எப்படி மாறுபடுறதோ, 2 அல்லது 3 பசங்க வாங்குவாங்க, பாக்கி நிறைய பேர் 80 வாங்குவாங்க, சில ஒரு 10 பசங்க 90ல் இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த அளவில், அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் மாணவர்கள் வித்தியாசப்படுகிறது போல் இந்த கம்ஃபர்ட் ஜோனை நம்ம அனுசரிச்சுக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோனை உபயோகப்படுத்திக்கிறோம், கம்ஃபர்ட் ஜோனில் பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் என்ன ஆகும், வித்தியாசப்படும். எப்படி அந்த கம்ஃபர்ட்டை நம்ம பயன்படுத்திக்கிறோம். கம்ஃபர்ட்ன்றது ஃப்ரீ டைம், லீஷர் டைம் அதை பயன்படுத்திக்கிறது இருக்கும். அதாவது சுலபமாக படிச்சுட்டு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது நிறைய கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கும். இதுக்கு ஒரு ட்ரைவேலாக ஒரு அனக்டோட் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு வீட்டில் காலையில் சமைக்கணும், எல்லார் வீட்லேயும் சமைக்கணும், சமைச்சா சாப்பிட்ணும். ஏதோ ஒரு 1 or 2% இருக்கிறவங்க தான் ரொம்ப வயதானவங்களாக இருந்தால் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிப்பாங்க, லஞ்ச் ஆர்டர் பண்ணுவாங்க, ஈவினிங் டிஃபன் ஆர்டர் பண்ணுவாங்க, நைட்டு டின்னர் கூட ஆர்டர் பண்ணிப்பாங்களா இருக்கும். அது பர்சன்டேஜ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், 1லேருந்து 2%க்குள்ளே தான். பாக்கி மேஜராக இருக்கிற எல்லா ஃபேமிலிலையும் பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணணும், லஞ்ச் தயார் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் காஃபி டிஃபன், லஞ்சுக்கு அப்புறம் காஃபி டிஃபன் தயார் பண்ணணும், நைட்டுக்கு டின்னர் டிஃபனாகவும் இருக்கலாம், சிலப்போ ஒரே ஒரு மிக்சட் ரைஸ் கிடைக்கும், அதுபோல் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஹேபிட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். அது மாதிரி வரும்போது இப்போ இந்த எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணால் என்னாச்சு, அன்றைக்கி முழுக்க கம்ஃபர்ட் ஜோன் தான், வேலையே கிடையாது இல்லையா? ஒன்று தயார் பண்ணுற வேலை, கிச்சனில் நின்றுட்டு சமைக்கிற வேலையே கிடையாது. ஆனால் அது எல்லா நாளும் நடக்குமா? நாளைக்கு நம்ம எல்லோரும் எங்கேயோ அவசரமாக போகிறோம், அதனால் போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரிப்பேரிங் த பிரேக்ஃபாஸ்ட் வி ஆர் ஆர்டரிங் இட் அண்ட் டேக்கிங் தட். அது அப்படி நடக்கும். அதனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன்றது லெஷர் டைம், வி ஹவ் மோர் டைம் டு சிட் அண்ட் ஸ்பீக் டுகெதர், சிட் அண்ட் டிஸ்கஸ் டுகெதர், அதுக்கு டைம் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஆனால் அது எல்லா நாளும் நடக்காதனால கிச்சனில் கூட சில நாளைக்கு சில வேளையில் கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கும். தட் மீன்ஸ் கம்ஃபர்ட்ஸ் இன் த சென்ஸ் ஹியர் இட் வி ஆர் டினோட்டிங் ஆஸ் என்ன, லீஷர் டைம், ஃப்ரீ டைம். அதனால் சிறிய வகுப்புகள் படிக்கும்பொழுது நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும், நிறைய கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் வகுப்புகள் மேலே செல்லும் பொழுது, அதாவது 8, 9, 10, 12 அப்படி படிக்க வச்சோம், இல்லை கல்லூரியில் சேர்ந்துக்கிறோம், கிராஜுவேஷன், இல்லாட்டி போனால் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறோம், ரிசர்ச்சு, அது மாதிரிலாம் மேலே மேலே போகும்பொழுது கம்ஃபர்ட் ஜோனுன்றது குவாலிட்டி வைஸ் குறையும். அப்புறம் குவாலிட்டி வைஸ் குறைக்கும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் கெட்டிங் கம்ஃபர்ட்ஸ் வேர் ஆல்சோ லைக்லி டு கெட் ரெடியூஸ்ட். அப்புறம் அந்த குவாலிட்டி கிடைக்கிற கம்ஃபர்ட்ஸில் கிடைக்கிற குவாலிட்டி அதுவும் வித்தியாசப்படும். ஏன்னா ரொம்ப சிறிய அளவில் தான் இருக்கும். அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ், 10 or 15 மினிட்ஸ்க்குள்ளே என்ன கம்ஃபர்ட் நம்ம என்ஜாய் பண்ண முடியும்? நின்றுட்டு வேலை செய்கிற ஒரு ரிசர்ச்சில் ஒரு லேபில் உட்காந்து ஏதோ பார்த்துட்ருக்கோன்னு சொன்னால் அந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு சோஃபாவில் சோரியமாக உட்காந்துக்க முடியும், அவ்வளோதான். ஸோ
ஸோ அதுதான் அங்கே கிடைக்கிற கம்ஃபர்ட்ஸ். குவாலிட்டி ஓவர் த பீரியட் வென் வி ஆர் க்ரோயிங் அப் அண்ட் என்ஜாயிங் அவர் ஸ்டடீஸ்ன்னு சொன்னால் அப்போது வந்து கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்ட் என்ஜாய் பண்ணிக்கிறதுன்னு இருக்கே, அது வந்து குவாலிட்டி வைஸ் டைம் வைஸ் ரெண்டுமே குறையும். டியூரேஷனும் குறையும், குவாலிட்டி வைஸ் அதுவும் குறையும். இது வந்து திஸ் வில் ஹேவ் டு அக்செப்ட். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு வி ஆர் கெட்டிங் மோர் லாரல்ஸ் இந்த ஏரியாவில், ஸ்டடி ஏரியாவில், எஜுகேஷனல் ஆஸ்பெக்டில் நம்மளுக்கு நிறைய லாரல்ஸ் கிடைக்க போகிறது. அதனால் இப்போ வந்து என்ன சொல்லலாம், கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார். இந்த ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணலாம், கம்ஃபர்ட்டை குறைச்சிக்கிட்டு நல்லபடியாக படிக்கிறதுக்கு நேரத்தை செலவாக்கலாம். அதனால் கம்ஃபர்ட் ஜோன் வரும்போது இங்கேயும் வி ஆர் லெர்னிங் இட். இதுக்குள்ள ஒரு இன்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு சின்ன படிப்பினை நம்மளுக்கு கிடைக்கிறது. என்னன்னு கேட்டால் நிறைய அளவில் நம்ம வேலை செய்கிறோம், பெரிய அளவில் படிக்கிறோம், படிச்சுட்டு அது மேலும் மேலும் தொடர்ந்து அதில் நம்மளுக்கு நிறைய லாரல்ஸ் கிடைக்கும்னு சொன்னால் அப்போது நம்மளுக்கு ரெஸ்ட் பீரியட், லீஷர் பீரியட் அது வந்து கம்ஃபர்ட் கிடைக்கிறது குவாலிட்டி வைஸ் குறையும், டியூரேஷன் வைஸ் குறையும். அப்படின்ற அங்கே ஒரு சின்ன படிப்பினை நம்மளுக்கு கிடைக்கும். We are taking it in the right sense and we are continue to do our further hardship workship in studying அப்படின்னு நம்ம போடுறோம். அதனால் இது ஒரு லெர்னிங் தான். இந்த லேர்னிங் ஜோனில் நிச்சயமாக இது என்ன பண்ணணும், இட் வில் மோட்டிவேட் யூ டு ரீட் ஃபர்தர், இட் வில் மோட்டிவேட் யூ டு ஸ்டடி ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு நம்மளை இது நம்ம தயார் பண்ணி கொடுக்கும். எந்த மோட்டிவேஷன் என்னது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிடைக்கிற ரெடியூஸ்டு ஃப்ரீக்வன்சியில் கிடைக்கிற இல்லை கம்ஃபர்ட்டும், அதே மாதிரி டியூரேஷன் வைஸ் குறைவாக கிடைக்கிற ஃப்ரீக்வன்சி அதாவது கம்ஃபர்ட்டும் நம்மளுக்கு புரிய வைக்கும். இதில் என்ன கிடைக்கிறது, ஒய் வி ஆர் ரெடியூசிங் அவர் கம்ஃபர்ட் அண்ட் லெஷர்ஸ் அப்படின்னு சொன்னால் இதனால தான் அப்படின்னு நம்மளுக்கு உள்ளு உணர்வுக்கு நம்மளோட கான்ஷியன்ஸ்க்கு அது நல்லபடியாக புரியும். அதனால் ஓவர் த பீரியட் கம்ஃபர்ட் ஜோன்ன்றது சிறு வகுப்பில் கிடைக்கிற குவாலிட்டி கம்ஃபர்ட்ஸ் அண்ட் டியூரேஷன் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ் may likely to be get reduced over the period when you are studying further. அதனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கிறது வந்து குறையும் தான். அட் ரேண்டம் அப்படி ஒரு இந்த சாம்பிள் மாதிரி எடுத்து பார்த்தாக்க பெரிய வகுப்பு மேலே வரும்பொழுது வேடிக்கை பார்க்காம இருந்தால் ரெடியூஸ்டு கம்ஃபர்ட் தான். அப்புறம் குவாலிட்டி வைஸும் என்ன பண்ணோம், டியூரேஷன் வைஸும் கம்ஃபர்ட்ஸ் குறையும்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.